ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 28. மீண்டும் ராமன் சீதைக்கு காட்டின் கொடுமைகளை கூறி உடன் வரக்கூடாது என்றாள். சீதே, நீ பெரிய வம்சத்தில் பிறந்தவள், எப்பொழுதும் தர்மத்தில் சிந்தையுள்ளவள். என் வார்த்தையை கேட்பது உனக்கு தர்மம். ஆகையால் நான் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டுமே அன்றி உன் இஷ்டப்படி செய்ய நினைப்பது யுக்தமன்று. அரண்யத்தில் பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. அவற்றை சொல்லுகிறேன் கேள். துஷ்ட மிருகங்களும் விஷப்பாம்புகளும் கொடிய அரக்கர்களும் காட்டில் மலைந்திருப்பது இயல்பு. இவர்களால் அடிக்கடி கஷ்டம் நேரிடும். வழிகளிலோ கொடிய முட்களும் கற்களும் நிறைந்திருக்கும். உன்னால் அவ்வித வழிகளில் நடக்க முடியாது. சில இடங்களில் அடியோடு ஜலமே கிடைக்காது. இரவும் பகலும் நியமத்துடன் இருந்து சல்பமாக கிடைக்கும் காய்கிழங்குகளை தின்று வசிப்பது கஷ்டம். மேலும் சக்திக்கு தகுந்தபடி உபவாசங்கள் இருக்க வேண்டும். மர உரி உடுத்து சடை புனைய வேண்டும். தினம்தோறும் 3 தரம் ஸ்நானம் செய்ய வேண்டும். காட்டில் காற்று அதிகமாக வீசிக்கொண்டிருக்கும். பசியோ அதிகோரமாக எடுக்கும். அங்கு கோபத்தையும் லோபத்தையும் விட்டிருக்க வேண்டும். தவத்திலேயே புத்தியை நிலைநிறுத்த வேண்டும். ஆகையால் உனது மெல்லிய மேனி மேற்கூறின கஷ்டங்களால் வருந்த நேரிடும். எனவே உன்னை போன்றவர்களுக்கு வனவாசம் தகுந்ததன்று என்று இங்கனே பலவிதமாக ராமன் சீதைக்கு தேறுதல் கூறினார். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 29. சீதை தான் காட்டிற்கு கூட வந்தே தீர்வேன் என்றாலும் ராமன் அவளுக்கு நல்வார்த்தைகள் கூறுதலும். ராமபிரான் தன்னை காட்டிற்கு அழைத்துச் செல்ல விருப்பம் இல்லாதிருந்ததை கண்ட சீதை மிகவும் மன வருத்தமுற்று அவனை பார்த்து, தர்மசீலனே, நீ வனவாசம் செய்யும் விஷயத்தில் நேரிடக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடன் கூடியிருக்கிற எனக்கு கஷ்டங்கள் அல்ல, சுகமே ஆகும். காட்டில் உள்ள கொடிய விலங்குகள் உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே அஞ்சி ஓடிப்போகும் என்பதில் ஐயமில்லை. ஏனெனில் நீ ஒப்பற்ற வீரன். நான் உனது பக்கத்தில் இருப்பேனாயின் தேவேந்திரனாலும் என்னை திரஸ்கரித்து கொண்டு போக முடியாது. கணவனை பிரிந்து மனைவி பிழைத்திருத்தல் அரிது. தவிர முன்பு நான் என் தந்தையின் அகத்தில் இருக்கும்போது எனக்கு வனவாசம் செய்யும்படியான காலம் வரும் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் சாமுத்திரிக லட்சணம் தெரிந்த சில அந்தணர்களும் எனக்கு வனவாசம் நேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களின் வார்த்தைகளை சத்தியமாக்குவதற்காக நான் உன்னுடன் காட்டிற்கு வருகிறேன். வனவாசத்தில் பலவிதமான கஷ்டங்கள் நேரிடக்கூடும் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அவை சிறிதும் பொருள்படுத்தக்கூடியன அல்ல. மேலும் நான் கன்னிகையாய் இருக்கும் பொழுது ஒரு தாபஸ்திரியானவள் என்னை பார்த்து வனவாசம் நேரிடும் என்று சொல்லி இருக்கிறாள். நானும் இங்கு வந்த பின் உன்னுடன் கூட கங்கை கரையில் உள்ள தபோமனம் முதலியவற்றில் சிறிது காலம் வாசம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா? நாதா, நீயும் அப்படியே ஆகட்டும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கவில்லையா? ஆகையால் எனக்கு வனவாசம் போவது மகோத்சவமாக இருக்கிறது. இங்கேயே இருந்து குலதெய்வதையை ஆராதித்து கொண்டு காலம் கழிக்குமாறு கூறுவது முறையன்று. பர்த்தாவை காட்டிலும் எனக்கு வேறு தெய்வம் இல்லை. இவ்வுலகில் பதிவிரதா சிரோமணியான ஒரு மடந்தைக்கு பரலோகத்திலும் அந்த புருஷனை பர்த்தாவாக நேரிடுவான் என்று முறையிடுகிற வேத வாக்கியங்களை நீயும் ஓதியிருக்கிறாய் அல்லவா? ஆகையால் மனக்களிப்பு நேரிடனும் மன வருத்தம் நேரிடனும் நான் உன்னோடு கூடவே காட்டிற்கு வருவது திண்ணம். நீ என்னை திரஸ்கரித்தால் நான் உயிர் விடுவது சத்தியம் என்று கூறி தன்னை எந்த விதத்திலும் காட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு ராமனை வேண்டி வற்புறுத்தினாள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ. இதைவிட ஆனந்தம் வாழியில்